வணக்கங்க. நான் தேவா, கடலூர்லேருந்து. இன்னைக்கு இந்த வில்லேஜ் ட்ராவலர் தேவால நீங்கள் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கு ஒரு டூரிஸ்ட்டாக போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த நாட்டுக்கு தேவையான விசாவை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். செக் பண்ணுங்கள், செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். 2 நாளில் இமெயிலுக்கு கிடச்சிடுச்சு. அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கடி போயிட்டே இருப்போம், தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருப்போம். பார்க்கணும் அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரி கொடுத்துக்குங்க. இல்லை ஒரு 2-3 கண்ட்ரி போகிறீங்க. ஒன்ஸ் வந்து உஸ்பெகிஸ்தான் உள்ள என்ட்ரு ஆகிட்டு அடுத்தது பக்கத்தில் இந்த கஜகஸ்தானோ இல்லை கிர்கிஸ்தானோ இல்லை தஜிகிஸ்தானோ ஏதோ ஒரு கண்ட்ரி போயிட்டு மறுபடியும் திரும்ப உஸ்பெகிஸ்தான் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறீங்கன்னா டபுள் என்ட்ரி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு சிங்கிள் என்ட்ரியே போதும், அதனால் $20 கொடுத்துருக்கேன். பர்பஸ் ஆஃப் விசிட்டில் டூரிசம் தான். அங்கே போயிட்டு ஒர்க்கு தேடுறதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ. நெக்ஸ்ட்டில் நீங்கள் என்றைக்கு போயிட்டு அங்கே அரைவல் ஆக போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அரைவல் டேட்டை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துக்கலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஏதோ ரேட்டு சேஞ்ச் ஆகுது, ரேட் வந்து ஃப்ளெக்ஸி ஆகுது, ஒரு வேளை குறையுது அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை ரீஷெடியூல் பண்ணிவிட்டு, முக்கியமாக அது கூட பெரிய காரணமாக இல்லை, முக்கியமாக என்ன காரணம்னா அவங்க வந்து டூரிஸ்ட் விசாவோடைய வேலிடிட்டியை 3 மாதம் கொடுக்குறாங்க. 3 மாதத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு 30 நாள் அங்கே போய் தங்கிக்கலாம் சிங்கிள் என்ட்ரியில். அந்த 3 மாதத்தில் இடையில ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், எண்டில் இருக்கலாம். ஏதோ ஒரு 30 நாள்ன்றதால நீங்கள் முன்னாடி ஒரு 10 நாள் பின்னாடி ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 30 நாள் தான் நீங்கள் அங்கே தங்க முடியும். அதாவது ஆஸ் பர் கண்டிஷனில். சில பேர் 10 நாள் 20 நாள் கூட போவாங்க. 30 நாள் போகிறவங்க முன்ன பின்ன 10 நாள் 20 நாள் கொடுத்துங்க. இப்போ ஜனவரி நான் 10ஆம் தேதி போகிறேன்னா
ஜனவரி 1 கொடுக்கறது எந்த தப்பும் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கொடுக்குறதுல. ஜனவரி டிபார்ச்சரில் கொடுத்துட்டேன். அரைவலில் போயிட்டு ஜனவரி 1 நம்ம உஸ்பெகிஸ்தானில் போய் அரைவ் ஆக போகிறோம். அதுலேருந்து ஜனவரி 30 நாளில் நம்ம வெளியில் வந்துடுவோம். அதனால் நம்ம 30 நாளுக்கான டேட்டை மட்டும் இங்கே கொடுக்கணும். 30 நாளுக்குள்ளே கொடுக்கலாம். 10 நாளோ 20 நாளோ 30, மேக்ஸிமம் 30 நாள் கொடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு போயிட்டு இப்போ 3ஆவது ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ இதில் வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், சர்நேம், உங்களுடைய சர்நேம் கொடுத்துருங்க, அப்பா பேர், உங்களுடைய கிவன் நேம் தேவசுந்தரம், மிடில் நேம் அது மேண்டேட்ரி இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். சர்நேம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கா, இதுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆகிருந்தா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட டீட்டெயிலில் கீழே சேஞ்ச் ஆன நேம் டைப் பண்ணணும். இல்லைன்னா நோ கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதோட டீட்டெயிலில் கீழே கொடுத்துங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் நேமை கொடுத்துங்க. இல்லைன்னா அப்படியே எம்கேவே விடலாம். மேல்னா மேல், ஃபீமேல் மாற்றிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் அந்த கொடுத்துருக்க அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். 02/01/1993. பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன ஊர் இருக்கோ அதை கொடுத்துருங்க. அடுத்தது பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன், உங்கள் பாஸ்போர்ட் எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து சீரிசல் நம்பர்னால் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட்டு பேஜில் ரைட் சைடு அந்த கார்னர் பாஸ்போர்ட்டோடைய நம்பர் இருக்கும். என்னுடைய நம்பர் நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பபெட் இருக்கும், அதான் சீரீஸு. அடுத்தது நம்பர் வந்து ஒரு 7 நம்பர் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் 0 கொடுத்துக்கிறேன். 2 4 5. அடுத்தது டேட் ஆஃப் இஷ்யூ, அதே ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். எனக்கு 10 வருஷம் வேலிடிட்டியில் இருக்குது. ரேண்டமாக ஒரு டேட் ஒன்று கொடுத்துப்போம். அடுத்தது எக்ஸ்பைரிடேஷன் டேட், கரெக்டாக அந்த டேட்டு தான் கொடுக்கணும். பர்சனல் அட்ரஸ், பர்மனெண்ட் ரெசிடெண்ட் அட்ரஸ் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன் ஃபார்மாலிட்டிக்காக. ஃபோன் நம்பர் 700 10 நம்பர் 2 4 6 8 10 இருக்கா? 2 4 6 8 9 10. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இது எப்படி கொடுக்குறீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் தான். அங்கே எங்கே தங்க போகிறீங்களோ அது நான் கண்டிப்பாக கொடுக்கணும். அங்கே எங்கே தங்க போகிறீங்களோ அது எப்படி அந்த அட்ரஸ் எடுக்கிறதுனா, booking.com ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா வெப்சைட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு உஸ்பெகிஸ்தானில் கொடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டுக்கு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி டேட்ஸை கொடுத்து ஃபில் பண்ணி அங்கே இருக்க ஒரு ஹாஸ்டலில் ஃபில்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எப்படின்னு தெளிவாக இன்னொரு வீடியோவில் கூட கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஹோட்டல் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஹோட்டல் அட்ரஸ் அதிலே மேப்போட லொக்கேஷனோட அதிலே வந்துடும் அந்த பேஜ்லேயே. அதில் அந்த மேப் உள்ளே போயிட்டு அந்த ஹோட்டலோடைய அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ்னால் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்க தேவையில்ல. இங்கே அட்ரஸ் வந்து நான் ஜஸ்ட்டு உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் தஷ்கெண்ட்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது நைன் 876543210. ஓகே. என்ன எரர்னே காமிக்க மாட்டேங்குது.
கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் ஸ்டேட்டில் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுக்கு சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா அதில் உள்ளே போயிட்டு கொடுத்துங்க, இல்லைன்னா தேவையில்ல. அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிட்டு பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு கொடுத்துக்க வேண்டியது தான். பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு கொடுக்காம விட்டுட்டேன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணி கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்தது ஃபோட்டோ பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணணும். அதை வந்து எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அதில் இருக்கும் ஆல்ரெடி கீழே ஃபோட்டோ மஸ்ட் ஹேவ் 35x45 சைஸில் இருக்கணும். ரெசல்யூஷன் 300 dpi இருக்கணும். 1 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. பொதுவாகவே அந்த மாதிரி விசாவுக்கு அப்ளை பண்ணுற ஃபைல் சைஸ் எல்லாமே 500 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் அது வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கணும். 500 KBக்கு உள்ளே இருக்கணும். எந்த ஃபைலாக இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லா விசா அப்ளிகேஷன்லேயும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. ஃபோட்டோ சைஸ் வேணால் மாறும். 35x45, சிலது 50x60 இருக்குது. யூஎஸ் விசாவில் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. எல்லா மாடல்லையும் ஒன்று எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது தேவைப்பட்டால், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து இதே ஸ்பெசிஃபிகேஷனோடு எடுத்து வச்சுங்க. எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுங்க 1 MBக்குள்ளே வர மாதிரி. அவங்கள்ட்டே சொன்னாலும் கம்ப்ரஸ் பண்ணி அந்த சைஸுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி, ஒரு நிமிஷம், என்னோடய ஃபோட்டோ போயிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பாஸ்போர்ட்டோடைய ஃபோட்டோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே பேஜில் கம்ப்ரஸ் பண்ணி கரெக்டாக அந்த சைஸ் ஸ்பெசிஃபிகேஷனோட வச்சுருக்கேன். அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லாமே ஃபைனல் செக்குக்காக லிஸ்ட் பண்ணி காமிக்குது. டாக்குமெண்ட் டைப்பு எல்லாமே ஒரு டைம் கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். ஒரு டைம் நான் செக் பண்ணாமல் கொடுத்துட்டேன். வேறு ஏதோ ஒரு விசா அப்ளை பண்ணும்போது அதில் அந்த பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைன்னா பின்னாடி ப்ராப்ளமாக வரும். மறுபடியும் ரீஎடிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு விசாவே கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏன்னா அதனால் லைன் பை லைனாக உட்காந்து தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். போயிட்டு கடைசியாக இமெயில் ஐடி, கேப்டச்சா சரியாக புரியல இது, அதனால் வேறு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கலாம். ஓகே, BEESSED சேவ் பண்ணி கொடுத்துட்டு ஓகே, டு ரிசீவ் எ லெட்டர் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இமெயில் லிங்க் வந்து உங்களுடைய உங்கள் மெயிலுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். போய்ட்டு மெயிலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்த செகண்டே வந்துடும். அந்த லிங்க்கில் போயிட்டு இப்போ சேவ் ஆன அப்ளிகேஷனுக்கு போகுது. ஆல்ரெடி சேவ் பண்ண அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஃபார் பேமெண்ட். ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் தான். பேமெண்ட்டில் போயிட்டு மெயில் ஐடி, அடுத்தது இங்கே ரிசீவ்டு பை இமெயில்னால் உங்களுடைய மெயிலுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்தது பாருங்கள் மெயில்.
அதில் போயிட்டு அந்த கீழே அந்த வந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது கேப்டச்சா BDDINGன்னு நினைக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு அடுத்தது பேமெண்ட்டுக்கு தான். பேமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பே நவ்வில் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கார்டு ஒன்லி அக்செப்ட் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் இருக்கிற கார்டு லைக் மாஸ்டர் கார்டு ஒரு விசா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐசிஐசிஐ அது மாதிரி ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் விசா மாஸ்டர் கார்டாக தான் இருக்கணும். பின்னாடி பே நவ் கொடுத்துக்குங்க. அடுத்தது ப்ரொசீட் டு பேமெண்ட் போனால் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரு பண்ண வேண்டியதுதான். இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய ஃபஸ்ட் நேமு, கார்டு நம்பர்னால் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 12 நம்பர் நினைக்கிறேன். ஆமாம் 12 நம்பர் வரும். அடுத்து அதோடைய எக்ஸ்பைரி டேட் அதில் இருக்கும். சிவிவி பின்னாடி பக்கம் 3 நம்பர் மட்டும் இருக்கும் தெரியுற மாதிரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கொடுத்தீங்கன்னா $21.5 $21 எவ்வளோன்னா $21 $1791 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். டாலராக இல்லை, அதுக்கு ஈக்குவலான அந்த இந்தியன் ருப்பி $1791 அவங்க அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். அடுத்த செகண்டே டெபிட் ஆகி உங்கள் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். பார்த்துட்டீங்களா? அவ்வளோதான், ரொம்ப சுருக்கமான வேலை. இதில் வந்து நம்ம கொஞ்சம் இதில் இருக்கிற விசா அப்ளை பண்ணும்போது இந்த உஸ்பெகிஸ்தான் விசா பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டே ரெண்டு தான். ஒன்று ஃபோட்டோ, ஒன்று இன்னொன்று பாஸ்போர்ட் காப்பி, 2 தான் அப்லோட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, அடுத்தது உங்களுடைய டேட்ஸ், எங்கே எப்போ அரைவ் ஆகிறீங்க, எப்போ வெளியில் வரீங்கன்னு சொல்லி அதனால் அது மட்டும் கொடுக்க வேண்டியது தான். இதுவே லைக் காம்ப்ளிகேட்டடான விசா ப்ராசஸும் இருக்குது கொஞ்சம். அது என்னென்னா யூஎஸ்ஸு, யூகே, ஷெங்கனு, ஆஸ்திரேலியா, ஜப்பானு, கனடா, இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 6 விசா ப்ராசஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் என்னென்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸும் சரி, அங்கே ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன் கேட்பாங்க. நீங்கள் எங்கே அங்கே தங்க போகிறீங்க, அங்கே தங்குற ஹோட்டலோடைய அட்ரஸ்ஸு, அங்கே புக்கிங் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்ஸு, உங்களுடைய ஃபினான்ஷியல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் இங்கேருந்து போயிட்டு அங்கே உங்கள் தங்குற செலவுக்கு, நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அங்கே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு காமிக்கணும் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸில். கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி, கையில் கேஷாக இருந்தாலும் சரி. பொதுவாக கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறது சேஃபு. கிரெடிட் கார்டும் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டாக வச்சுருக்கிறது சேஃபு. அதே போல் அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷனு, இப்போ ஃபண்டு, பேங்க் பேலன்ஸு, உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸு கேட்பாங்க. ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்ஸு, நீங்கள் ஏன்னா அங்கே தங்க மாட்டீங்க, திரும்பி வீட்டுக்கு திரும்பி உங்கள் சொந்த நாட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா டூரிஸ்ட் விசாவில் போனால் பொதுவாக தங்கக்கூடாது, திரும்பி வந்துடணும். டூரிஸ்ட் விசாவில் போனாலே அந்த வேலிடிட்டி முடியறதுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடணும். அந்த ரிட்டர்ன் ஆகிறீங்கன்றது அந்த உங்களோட ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டை வச்சு தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நீங்கள் இது எல்லாமே சப்மிட் பண்ணியும் அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக எம்பசி ஆர் கன்சுலேட்டு நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு நேரடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய விசா அப்ரூவல் ப்ராசஸை அவங்க
ப்ராசஸிங்க்கு அதுக்கப்புறம் எடுத்துப்பாங்க. எடுத்து சேங்ஷன் ஆனாலும் சேங்ஷன் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். ஆனாலும் ஆகலைனாலும் நீங்கள் கட்டின ஃபீஸு ரீஃபண்ட் ஆகாது. விசா ஓகே ஆயிடுச்சு, சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பொதுவாக. அப்படி ஏதோ ஒரு சின்ன காரணத்தால் உங்களுக்கு அப்படி சேங்ஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி மறுபடியும் புதுசாக காசு கட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்லாம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இது இவ்வளோ தான், ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். அப்ளை பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஒரு 2 நாளில் கடைசி அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். பேமெண்ட் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்து எனக்கு வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன்னா இன்றைக்கி 14 டிசம்பர், 16 டிசம்பர் இன்னைக்கு ஈவினிங்கில் எனக்கு மெயிலுக்கு வந்துடுச்சு விசா காப்பியே. எந்த ஒரு இடையில எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல, வேறு எதாவது அனுப்புங்க சொல்லி வேறு எதுவுமே கேட்கல. அப்ளை பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக விசா வந்துடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த சிங்கிள் என்ட்ரினா சிங்கிள் என்ட்ரி கொடுத்துங்க, மல்டிபிள் என்ட்ரினா கொடுத்துங்க. அப்படி நீங்கள் அதிக நாள் தேவைப்படும், நீங்கள் ஒரு மாதம் இந்த டூரிஸ்ட் விசாவில் ஒரு மாதம் வரைக்கும் தங்கிக்கலாம். அதில் லாங் டேர்ம் விசா இருக்குது. லாங் டேர்ம் விசா தேவை, ரொம்ப நாள் தங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் இப்போதைக்கு. மற்றபடி இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி வேறு ஏதாவது நாட்டுக்கு விசா தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு எந்த நாட்டுக்குன்னு சொல்லி கேளுங்க. அந்த நாட்டுக்கு விசா ஆன அரைவல் நம்ம போயிட்டு அங்கே அரைவ் ஆகும்போது கையில் விசா கொடுக்குறாங்களா, இல்லை விசாவே சில நாட்டுக்கு தேவையில்லை. சில நாட்டுக்கு இதை மாதிரி விசா அப்ளை பண்ணிக்கலாம், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. இடையில ஏஜென்சி அந்த மாதிரி ஏஜென்சி இப்போ தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி சொன்ன அந்த கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான விசாவுக்கு அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வேலையும் இல்லை. அந்த மாதிரி சில விசா இருக்குது. நீங்கள் எந்த நாட்டுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த வீடியோவில் கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான் நாட்டுக்கு விசா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். முக்கியமான விஷயம், கஜகஸ்தான் நாட்டுக்கு நீங்கள் டூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். கஜகஸ்தான் நாட்டுக்கு விசாவே தேவையில்லை, ஃப்ரீ விசா கொடுத்துட்டாங்க. ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதம் இல்லை 14 நாள், 14 நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக விசா இல்லாமல் இப்போ போயிட்டு வந்துடலாம். மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.